இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். கண்களை மூடி இந்த வார்த்தையை கொடுத்திருக்கீர்கள். இந்த வார்த்தையில என்ன பேசணும் பேசுங்க. பேசுகிற ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தையாக பேச ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 23:43. யாரை பார்த்து இயேசு சொல்றாரு? சிறுஞானி கொடுத்த கல்வர்களை பார்த்து, தன் பக்கத்தில் 2 சிறுவர்கள் கல்வரை பார்த்து சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசத்தில் இருப்பாய். அது 2 கல்வரை பார்த்து சொல்றாரா இல்ல ஒரு கல்வரை பார்த்து சொல்றாரு? என்னோட கொஞ்சம் பேசுங்க, அப்போ நான் தெரியும். நீங்க அப்படியே என்ன பண்றது முடியாது. ஒரு கல்வர், அந்த 2 கல்வர்கள் ஒரு கல்வரை பத்தி இப்ப பார்ப்போம். அவர் எப்படி பண்றவங்க இயேசுவை எப்படி வந்து பார்த்தாரு, எப்படி கண்ணோட்டமா பார்த்தாரு, அவன் எப்படி வந்து இயேசுவை அறிந்தார் சொல்லி நம்ம வேதத்தை பார்த்துருவோம். முதலாவது கல்வன் பத்தி பார்ப்போம். லூக்கா 23:35 வாசிக்கிறாரு. அதிகாரிகள் ஃபர்ஸ்ட் யார வந்து அங்க இருந்தாங்க? அதிகாரிகள் வந்து ஆண்டவரை பத்தி இகழ்ந்து பேசுறாங்க. அதை யார் கேட்டதுன்னா கூட 2 கல்வர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. மேற்கொண்டு வசனம் அவங்க எப்படி சொல்றாங்க? இவன் வந்து கிறிஸ்தவன் தான், ஆனா இவனே வந்து மத்தவங்க ரசித்தான் தவிர இவனை ரசிக்க முடியலன்னு சொல்லி அவர் சொல்றாங்க. அப்ப யார் இதை கேட்டுனா அந்த கல்லூரி 2 பேருமே கேட்டுருக்காங்க. ஒரு கல்லூரி பத்தி நம்ம பாக்குறோம். அந்த கல்லூரி எப்படி வந்து பாக்குறோம்னா தேவனுடைய குமாரன் தான், ஆனா இவனே ரசிக்க முடியும், ஆனா இவனை வந்து ரசிக்க முடியலன்னு சொல்லி அவன் சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதே அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதிகாரிகள் வந்து சொன்னாங்க இயேசுவை பார்த்து, இவர் வந்து ரசித்து கொண்டு. 2வது அவங்க வந்து இயேசுவை வந்து நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. அவங்க யாருன்னா 36 வசனத்தை வாசிக்கல. எப்படி சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்க? அதிகாரிகள் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து ரசித்துக் கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. 2வது யார் சொல்றாங்கன்னா போர் சேவகர்கள் சொல்றாங்க. வந்து இதை வந்து எப்படி அந்த கல்வர்கள் இருக்காங்க அப்பயும் சொல்றாங்க, அந்த வார்த்தை சொல்றாங்க. எப்படி இயேசுவோட நாம வந்து சொல்றாங்க, நீ வந்து யூதரின் ராஜாவானார். அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த கல்வனை அதை கேட்டுதான் இருக்கா, இன்னொரு கல்வனை அதை கேட்டுதான் இருக்காங்க. அப்போ 3வது யார் வந்து சொல்றாங்க பார்த்தா 39வது வாசல்ல இப்ப யார் பேசுறா? இயேசுவை பத்தி குற்றவாளி பேசுறா. ஃபர்ஸ்ட் அதிகாரி பேசுறா, அப்புறம் போர் சேவகர்கள் பேசுறாங்க. கூட அந்த குற்றவாளியை வந்து அவங்க பேசுறதை கேட்டு பேசுற பாருங்க. அடுத்த நீ கிறிஸ்துவானால் எப்படி நீ கிறிஸ்துவானால் என்னையே ரசித்துக் கொண்டு முன்னே ரசித்து சொல்லி இயேசுவை வந்து இகழ்ந்து பேசுறான். அவன் வந்து தாழ்மையா கேட்கல. அப்ப நம்ம என்ன பார்க்கறோம்? அந்த கல்வை எப்படி உணர்ந்தா அந்த கல்வை பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசுறதை பத்தி நிந்தித்து பேசுறான்னு தவிர அவன் வந்து தேவன் வந்து குமாரன் தானா இல்ல இயேசு தானா வந்து அவனுக்கு அந்த வெளிப்பாடு வரல. ஸோ இந்த ஒரு கல்வனை பார்த்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து 2வது கல்வன் பக்கத்துல இந்த கல்வன் வந்து எப்படி கிறிஸ்து இயேசுவை பார்க்கறான், எந்த கண்ணோட்டத்தை பார்க்கறான், அவன் எப்படி ரசிக்கப்பட்டான், அவனுக்கு எப்படி வந்து கோல்டன் டிக்கெட் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா அவன் தான் கடைசியாக ரசிக்கப்பட்டான். இயேசுவா 33 வருஷம் அந்த ஊழியம் செஞ்சோம். அந்த ஒரே ஒரு சித்தம் அவர் மறைக்கும் போதும் வந்து பிதாவோட சித்தத்தை தான் செஞ்சிருந்தார். இப்போ அந்த லாஸ்ட் அவனுக்கு அந்த ரசிப்பு கிடைச்சது பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 40 வசனத்துல எப்படி தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? அப்ப அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அவர் தேவன் தான், அவர் தேவனுடைய குமாரன் தான் சொல்லி அவன் விசுவாசித்தான். அதனாலதான் அவன் வந்து தேவனை பயப்பட அந்த பயம் வந்தது. அதுக்கு வசனம் நாம செய்த தவிர வந்து நம்ம அடையலாம், ஆனா ஒரு பாவமே செய்யலையே அப்படின்னு அந்த விசுவாசம் அவங்க வந்துச்சு, தேவ பயமும் வந்துச்சு. இந்த கல்லூரிகள் வந்து முன்னாடி வந்து இயேசுவை வந்து அறிந்தது கிடையாது, இயேசுவை வந்து தெரிஞ்சது கிடையாது. எப்படி நாம சொல்லணும்னா 32வது வசனத்தை வாசிக்கல. அதே அதிகாரத்துல 32 எப்படி
அப்பதான் வந்து அந்த 2 கண்டோரை கொண்டு வராங்க. ஏசப்பா வந்து சிலுவையில் அறைய போறாங்க. அப்பதான் அந்த 2 கண்டோரை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி ஏசப்பா யாருன்னு தெரியாது, தேவன் யாருன்னு தெரியாது, பிதாவன் யாருன்னு தெரியாது. அப்பதான் வந்து அந்த கண்டோரை கொண்டு வரும்போது ஏசப்பா வந்து அறியறாங்க. அந்த கண்டோரை என்ன கண்டோரத்தை பார்த்தானா, ஒரு கல்வை பாத்தீங்கன்னா அவன் வந்து பரிசை வச்சுக்கோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். அவன் வந்து பரிசை அவனோட சாப்பிட முடிச்சு வந்து நம்ம ஆயக்காரனை பத்தி பார்ப்போம். அந்த ஆயக்காரனை ஏசப்பா எப்படி அறிஞ்சானா, அவன் எந்த கண்டோரத்தை பார்த்தானா, மத்தேயு 34 வாசிங்க. அது 23 34. எப்படி பார்த்தாலே பிதாவே இவங்களை பற்றியும் தாங்கள் செய்ய என்னது அறியாதன்னு சொல்லி கூட இந்த கல்லை வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. 2 கல்லூரி கேட்டிருக்காங்க. ஆனா ஒரு கல்லை வந்து அவர் சொல்ற இவர் எவ்வளவோ அடிபட்டாரு, இப்ப எவ்வளவோ காயப்பட்டாரு, இவருக்காக இவர் ஃபீல் பண்ணாம கூட இருக்கிறவங்க பார்த்து அதிகாரிக்காகவும் போஸ்டருக்காகவும் அவங்க சொல்லிட்டு எல்லா ஜனங்களுக்காகவும் வந்து பரியாசம் பண்ணியும் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு சொல்லி அந்த கண்ணோட்டத்தை பார்க்கும்போது இவர் தேவனே குமாரன் தான் சொல்லி விசுவாசிக்கிறாங்க. அது எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ண பாருங்க. அது கீழே வந்து திருப்பி இப்ப வாசத்தை வசந்து அதிகாரி என்ன சொல்றாங்க, நீ தேவனுடைய தெரிந்து கொள்ள கிறிஸ்துவே ஆனா. அப்போ வந்து கிறிஸ்து அவர்தான் சொல்லி அவன் விசுவாசிச்சான். அப்ப கிறிஸ்து வந்து அவன் விசுவாசிச்சனால அது கீழே அப்படியே வரும்போது போஸ்டர் என்ன சொல்றாங்க, நீ யூதருடைய குமாரனே ஆனா. அப்போ யூதரோட ராஜா இவர்தான் சொல்லி அவன் அறிஞ்சிட்டான். அந்த கண்ணோட்டத்தை பார்த்தனால அவன் அறிஞ்சிட்டான். அதுக்கு கீழே நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா அவன் லாஸ்டா கன்ஃபர்மேஷன் ரெடி பண்றானா, அந்த கூட கல்வனையை பார்த்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், உன்னை நீ ரசித்துக் கொண்டியே, எங்கேயும் ரசித்துக் கொண்டு தாழ்மையே இல்லாம ஒரு அவனுக்குள்ள இருந்த கண்ணோட்டத்தை வெளியே பார்த்து வந்து நம்ம நதிப்பை நிந்திப்பாங்க. கூட இருக்கவங்க இயேசுவை பத்தி பேசுவாங்க தான் சொல்லுவாங்க தான். ஆனா நம்ம அங்க வந்து இயேசுவை நாமத்தை தூஷிக்காதபடி அங்க அந்த நாமத்தை வந்து மகிமைப்படுத்தணும். அவன் எப்படி ரசிக்கப்பட்டான். லாஸ்டா தேவனுக்கு வந்து அவன் பயப்படுகிற பயத்துல வந்து உண்மையா இருந்தான் முதலாவதாக. அப்ப 2வது அதே ஃபர்ஸ்ட் இந்த 42வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே ஃபர்ஸ்ட் எப்படி கேக்குறான், ஆண்டவரே இந்த 41 இந்த 42 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 3 விதமா வந்து பார்த்தீங்கன்னா அவன் தேவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுபடி அவன் வந்து விண்ணப்பம் செய்தான். ஃபர்ஸ்ட் வந்து தேவனுக்கு பயப்பட பயத்துல வந்தான். தேவனை இவர்தான் தேவன், இவர்தான் வந்து ராஜா சொல்லி அந்த தேவனுக்கு பயப்பட பயத்துல வச்சுட்டு அவன் உண்மையா இருந்தான். 2வது வந்து விண்ணப்பம் செய்யறான். எப்படி இயேசுவை நோக்கி என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். 3வது பார்த்தீங்கன்னா தன்னை தாக்குகிறார். எப்படி தன்னை தாக்குகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த வார்த்தையின் வழியாக தன்னை தாக்குகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு லாஸ்டா என்ன கேட்கிறான்னா, உம்முடைய வருகையையும் என்னை எடுத்துக்கொண்டு சொல்லி அந்த ரட்சிப்பின் என்ற அந்த அடையாளத்தை வந்து பெற்றுக்கொள்ள என்ன காரணம்னா, இந்த 3 வந்து அவன் வந்து விசுவாசத்தினால 3 வந்து அவன் வந்து மனசுக்குள்ள அவன் நினைச்சதுனால தேவன் வந்து மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ உள்ள எது நாளத்தை பார்க்கிறாரு. இயேசுவா வந்து அவன் கூட கண்டவர் வந்து முகத்தை சுற்றி எல்லாரும் பார்த்தாலும் ஆனா இயேசுவா என்ன பார்த்தாரு, கூட இந்த உணர்வு கண்டவனால அவன் இதயத்தை அவன் என்ன நினைச்சிருந்தான், தேவனுக்கு எப்படி வந்து அவன் பயந்துருந்தான், தேவனுக்கு எப்படி விண்ணப்பம் செஞ்சான், தேவனுக்கு எப்படி வந்து தாழ்மையா இருந்தான் சொல்லி அந்த இருந்தனால தேவன் லாஸ்டா வசனம் சொல்றாரு. 44 வசனத்துல இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ அந்த வார்த்தையெல்லாம் எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தனை பார்த்து தேவன் அறிஞ்சதுனாலதான் அந்த வார்த்தை தேவன் சொல்றாங்க. மற்ற எல்லாருக்கும் இந்த வார்த்தை தேவன் கொடுத்துட மாட்டாரு. அந்த வார்த்தை ஏன் கொடுத்துருக்காரு, அவன் வந்து நல்லவனா இருந்தாலும் தவறு செய்தாலும் இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சிருக்கான். இதுக்கப்புறம் அவன் செய்யாம மனசுல வந்து ஆண்டவர் நினைச்சதுனாலதான் மட்டும்தான் ஆண்டவர் வந்து அந்த வார்த்தை கொடுத்துருக்காரு. இந்த ரசிப்பு அவனுக்கு எப்படி கிடைச்சது, தேவனுக்கு பயந்ததுனால, தேவனுடைய விண்ணப்பத்தை கேட்டது, தேவனுக்கு தாழ்மையா இருந்ததுனால இந்த ரசிப்பு அவனுக்கு கிடைச்சிருக்காரு. மற்ற ஒன்றுக்கும் வந்து அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பக்கத்துல கண்ணனுக்கு வந்து அது கிடைச்சிருக்காரு. தேவனுக்கு மாத்திரம் தான் அவனுக்கு ஃபீல் பண்ணா இந்த வார்த்தை அவனுக்கு கிடைக்கப்பட்டது.